அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வாஷிங் மிஷின் கனெக்ஷன் ஹோஸ் அதோட ஃபில்டரோடு சேர்த்து எப்படி நம்ம இந்த பிவிசி டேப்பில் மாட்டுறது என்பதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதும் பாருங்கள். அதே போல் இந்த பிவிசி டேப்பும் அந்த ஆங்கிள் கார்க்கை எடுத்துகிட்டு இந்த பிவிசி டேப் மாற்ற போகிறோம். இதுவும் எப்படி மாற்றுறது என்பதை இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். எல்லாருக்குமே எல்லா வேலையும் தெரிஞ்சிருது இல்லை. நான் கூட ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்போ இந்த வாஷிங் மிஷின் கனெக்ஷன் ஹோஸ் மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஒருத்தர். அதன்படி நான் கற்றுக்கிட்டேன். அதே போல் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் கற்றுக்கிட்டு பயன்பெறுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் கார்க்கை மாற்ற போகிறோம். இது மாட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அது போல் ஆகிட்டுருக்கோம். அதனால் இது ஃபுல்லாக துரு ஏறிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் கழட்டுறப்போ ரிங்ஸ் போட்டு கரெக்டாக பொறுமையாக கழட்டணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா சுற்றியில் தட்டி கழட்டுங்க. இல்லைனா என்ன ஆகுன்னா பாதிலே உடச்சிக்கும். அதுபோல் உடஞ்சிடுச்சுன்னா திருப்பி கழட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உடையாத ஃபஸ்ட்டு ஈஸியாக கழட்டுற ஐடியாவை நீங்கள் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரிஞ்சில் லூஸ் ஆகிடுச்சு. இப்போ கையில் கழட்டுறேன். கழட்டுறதுக்கப்புறம் பாருங்கள், அது உள்ள கண்டிப்பாக துருவு எப்படி இருந்தாலும் நிறைய இருக்கும். பாருங்கள், அந்த துருவை நீங்கள் எடுத்துகிட்டு டேப்பு போடுங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு டேப்பு கழட்டுறப்போ அந்த இடத்துல துருவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு லைட்டாக தட்டிட்டு, அதே போல் அந்த த்ரெட்டில் இருக்கிற நூல், அந்த துரு எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆக்ஷா பிளேட் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு டேப் மாட்டுறதுனாலும் மாட்டுங்க. இங்கே பாருங்கள், அந்த வாஷிங் மிஷினுக்காக புதுசாக வாங்கிட்டு வந்த அந்த பிவிசி டேப்பு, அதில் நூல் போட்டு செல்லாக் போட்டு அப்படியே அந்த த்ரெட்டில் ஏற்ற போகிறோம். ஜிஐ ரெடி செய்கிறது உள்ளே இருக்கிறது. இப்போலாம் பிவிசியில் சிபிவிசிலே போட்டுடுறாங்க. அப்போலாம் எல்லாமே ஜிஐ தான், இரும்பல் தான் போடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிவிசி டேப் கூட நீங்கள் ரொம்ப டைட் வைக்கக்கூடாது. எதுக்காகனா பிவிசின்றதுனால டக்குன்னு உடச்சிக்கும். அதனால் மீடியமாக டைட் வச்சுங்க. ரொம்ப டைட் வச்சா தான் லீக் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக டைட் வச்சாலே லீக் ஆகாது. இங்கே பாருங்கள், இந்த கனெக்ஷன் ஹோஸை எப்படி மாற்றுறது என்பது தான் நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், அந்த ரப்பர்லேருந்து த்ரெட் கீழே இறங்குற அளவுக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணிங்க. சைடில் பாருங்கள், லூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது போல் அந்த த்ரெட் கொஞ்சம் மேலே வர அளவுக்கு லூஸ் பண்ணிங்க. அந்த ரப்பர் கருப்பு கலர் ரப்பர் இருக்குது பாருங்கள், அந்த கொஞ்சம் கீழே போயிடணும். கீழே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ 2 சைடு ஸ்க்ரூ ஓரளவுக்கு டைட் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போடுறோம் பாருங்கள், இந்த ஸ்க்ரூவையும் கையில் பிடிச்சிட்டு டைட் வச்சுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு லைட்டாக டைட் வச்சுட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ அந்த ஸ்க்ரூ டைட் வச்சுங்களா, அதே போல் இந்த ஸ்க்ரூ டைட் வைக்க வேண்டியது தான். அந்த சைடு இருக்கிற 2 ஸ்க்ரூவை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே டைட் வச்சுக்கணும். டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை ஃபுல் டைட்டும், அதே போல் இந்த ஸ்க்ரூவை ஃபுல் டைட்டும் வச்சுட்டா லீக் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரு வருதுங்களா, அந்த ஃபில்ட்ரு போடாத நீங்கள் கனெக்ஷன் ஹோஸ் டைரெக்டாக போட்டாலும் இதே போல் தான் போடணும். இங்கே பாருங்கள், இப்போ த்ரெட் டைட் வச்சோமா, அந்த ரப்பர் பிளாக் கலரில் அந்த வாசர் இருந்துச்சுங்களா, ரப்பர் வாசரு, அது போய்ட்டு கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கும். இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு டைட் வச்சுட்டு போட்டு டைட் பண்ணி தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லி எடுப்பாங்க. இது போல் நீங்கள் டைட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபில்டர்லேருந்து தண்ணியே லீக் ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.